ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீடியோ பிக்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குயின் வேற லெவலில் ட்ரெண்டிங் ஆகிட்டீங்க. என்னடா பெண் குயினை ட்ரெண்ட் பண்ணிக்கிறீங்கன்னு பார்த்தா, அதாவது இருக்கிறதுல ரொம்ப வித்தியாசமான ஒரு வேலையை செஞ்சுக்கிறாரு அவரு. அப்படி என்னங்க வேலை செஞ்சதுன்னு தான் கேட்குறீங்க. ஒரு பெண் குயின் வந்து நார்மலாக வந்து கூட்டத்தோடு இருக்கிற மாதிரி தான் பெண் குயின் இருக்கும். எப்பவுமே ஒரு இப்போ ஆடு கூட்டம்லாம் இருக்குல்ல, ஆடு மாடு அந்த மாதிரிலாம் ஒரு ஆடு போச்சுன்னா அது பின்னாடி வந்து எல்லாமே போவோம். பெண் குயினும் அதே மாதிரி தான். ஒரு பெண் குயின் போச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி தான் எல்லா பெண் குயினும் போவோம். அதாவது இந்த பெண் குயினை ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2007 ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பெண் குயினை பற்றின டாக்குமெண்ட்ரி எடுத்து இருக்கணும் அப்படின்றதுக்காக. அவர் பேர் பார்த்தீங்கன்னா வெர்னர் ஜக்ஜாக் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவர் தான் வந்து இந்த ஃபுட்டேஜ் எடுத்திருக்காரு. இந்த பெண் குயின்லாம் வந்து கூட்டமாக தானே இருக்கும் எப்பவுமே. ஆனால் இந்த ஒரு பெண் குயின் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்திலிருந்து தனியாக போயிட்டு இருக்கான். அந்த ஒன்று மட்டும் ஏன் தனியாக போய் நிற்குது பார்த்தா, அந்த பெண் குயின் போகிற ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு எட்டுன தூரம் வரை தண்ணியே இல்லை, ஒரு மலை மட்டும் தான் இருக்குது. அந்த மலையை நோக்கி தான் போகுது. ஏன் இது போகுதுன்னு அவருக்கு ஒன்றுமே புரியல. அவருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் ஆயிடுச்சு. சரி, இது தனியாக விட்டா தனியாக போய் செத்துருமேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிக்க திரும்ப அது எடுத்துட்டு வந்து அந்த கூட்டத்திலே விட்டுருக்காரு. கூட்டத்தில் விட்டாவும் திரும்ப அது அப்படியே தனியாக திரும்ப அந்த மலையை நோக்கி போய்க்குது. மலையை நோக்கி போய்க்குது. சரி, இப்போ திரும்ப வந்துடும் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுச்சு. ஆனால் இல்லைங்க, அது நடந்து நடந்து போய் சாப்பாடு தண்ணி இல்லாமல் இறந்துச்சு. ஸோ இதை பார்க்கறதுக்கு எப்படின்னா, இப்போ ஒரு பெண் குயின் வந்து எப்பவுமே கூட்டத்தோட வாயிறது தான். எப்படி இந்த ஒரு பெண் குயின் மட்டும் இவ்வளோ தூரம் தனியாகவே போச்சு, கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் அந்த மலை இருக்குமா, அதை பார்த்துக்கின்னு நடந்தே போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்க்கறதுக்கு ரொம்ப வியப்பாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணியிருந்தார்ல, ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தார்ல, அவர் அந்த ஃபுட்டேஜ் போட்டு பேசியிருந்தாரு. ஸோ அதுதான் இப்போ வந்து வைரல் ஆகிருக்கு. இதே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண் குயின் இந்த கூட்டத்தில் தனியாக போகிறதே வந்து நிறைய பேர் வந்து போஸ்ட் போட்டு அதுக்கு ஒரு வேளை லவ் ஃபீலிங்காக இருக்குமோ, லவ் ஃபெயிலியராக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் பேசி இப்போ நெட்டில் வந்து வேற லெவலில் ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து இதை வந்து ஸ்டோரியாகவும் வச்சிருக்காங்க. ஏன்னா லோன்லெஸ்ஸாக இருந்திருக்கும் போல, அதனால தனியாக போயிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன தோணுது, மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க.